அண்ணே பார்த்து பேசுங்க. யாருக்கிட்ட அண்ணன் அண்ணன் சொல்லாத 100 தட்டி சொல்லியிருக்கேன். இந்த கூட்டு சதிக்கல நீ உடன்தானே? அண்ணே அதான் நகை எல்லாத்தையும் திருப்பி தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. யாருக்கே வேணாம் அந்த நகையெல்லாம்? உங்களுக்கு பிச்சை போட்டுதான் நினைச்சுக்கிறேன். போயா அப்படி யாரும் பிச்சை ஓட்டு வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. டேய் வாய் மட்டும் நல்லா 4 மணத்துக்கு பேச வேண்டியது. செய்யற வேலை ஃபுல்லா 420 வேலை. நகையை திருப்பி கொடுத்துட்டா பணத்துக்கு என்ன பண்ணுவ? வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய பாத்திரம் கிடைக்கோ துணி கிடைக்கோ அனுப்ப வேலைக்கு. அதான வேணும். அப்படியே அனுப்புறது அனுப்பாதெல்லாம் எங்க குடும்ப விஷயம்யா. அதை நாங்க பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போ. உன் மருமக வேலைக்கு போனா மானம் கட்டவனே உனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. உன்னை அவனு கேட்க மாட்டான். ஆனா வேணான்னு ஒதுங்கி போனாலும் எங்களை தானே கேட்பாங்க. நாங்க தானே அசிங்கப்படுறோம். யாரும் திருட்டு வேலையில ஒண்ணும் பண்ணல. நியாயமா கௌரவமா டியூஷன் எடுக்கிற வேலைக்கு தானே போச்சு. அது ஒன்றும் அசியம் கிடையாதுல்ல. எங்க குடும்ப விஷயத்தை என்ன பண்ணு ஏது பண்ண நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை பாரு. என்ன பாத்துப்பா? உன் நகை உன் கைக்கு வந்து சேரும் சொல்லிட்டே ஓவரா குதிக்கிற. திரும்ப மருமகளை பத்தி ஏதாவது பேசுனா கழுத்து அறுத்து புரியும் பாத்துக்க. ஏண்டா பொழுதுக்கும் ஏண்டா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? உங்க சண்டைய பார்த்து நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. ஐயோ வயசான காலத்துல கொஞ்சம் கூட நிம்மதியை கொடுக்க மாட்டீங்களா? அத்தா நீ வேற ஆரம்பிச்சாத அத்தா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் உசுரோட இருக்கணுமா? அந்த மனுஷன் போய் சேர்ந்த அன்னைக்கு நானும் போய் சேர்ந்திருக்கலாம். டேய் உன்னால தானே இதெல்லாம். விடு போதும். அண்ணா இவனை எப்படியே விட்டு போக கூடாதுண்ணே. என்ன பண்ண போற? மான ரோஷன் இருக்கவங்க கிட்ட பேசலாம். அது இல்லாதவங்க கிட்ட என்ன பேச முடியும்? நீ உள்ள போமா. வா. என்னம்மா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சித்தப்பா உள்ள போ.